அக்காவையும் என்னையும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பிரிச்சாங்க. நான் சுத்திக்கிட்டே இருக்கேன், ஒழுங்கா படிக்க மாட்டேன்றேன், அக்கா அதே பண்றேன், அவங்க தான் எல்லா வேலையும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபெயில் பண்ணாங்க. ஃபிஃப்த்து வந்து சென்ட் மேரிஸ் படிச்சோமா வேலூர்ல. அதுல வந்து அப்பா வந்து முழுசா 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாரு வேலூர்ல. பட் ஸ்டில் ஐ ஹவ் டு சேஞ்ச். ஏன் அப்படின்னா சென்ட் மேரிஸ்ல ஃபிஃப்த்ல வரைக்கும் தான் கோஎட், சிக்ஸ்த்ல இருந்து ஒன்லி கேர்ள்ஸ். ஸோ உஷாக்காவும் உமாவும் அங்க இருந்துட்டாங்க. ஐ ஹேவ் டு ஷிஃப்ட். ஸோ அங்க வேலூர்ல இருக்கும்போது எந்த ஸ்கூல்ல போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஊரிஸ் ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. அப்புறம் கிருஷ்ணசாமி முதலியார்னு இருந்தது. ஊரிஸ்ல அவன் நீங்க கான்வென்ட்ல படிச்சனால 7th ஜாயின் பண்ணலாம் சார் அப்படின்னா. அதுக்குள்ளேயும் எல்லாம் ஊரிஸ் வந்து கொஞ்சம் ரவுடி ஹாஸ்டல், அப்பதான் ஏதோ ஸ்ட்ரைக் எல்லாம் வந்துட்டு இருந்தது. வேண்டாம் ஒழுங்காவே படிக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணி அதுல சேர்ந்தேன். என்ன இதுலன்னா இது இங்க சென்ட் மேரிஸ் கான்வென்ட், ஷூ, பேட்ஜ், டை எல்லாம் கான்வென்ட். போய் 6th ஸ்டாண்டர்ட் போய் கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்கூல் போகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதனால 8th இருந்து மேல இருக்கவங்களுக்கு ப்ராப்பர் கிளாஸ் ரூமு, எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன பில்டிங்ல மணல்ல உட்காந்து பாடம். மணல் பாதி கட்டின பில்டிங் செங்கல், பாத்ரூம் செப்பல் போட்டு தான் பக்கத்துல இருக்கோம் உட்காந்துருப்பான். வாத்தியாரு வேஸ்ட் கட்டிட்டு வருவாரு. ஸோ தட் வாஸ் மை 6th ஸ்டாண்டர்ட். இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல ஐ ஹாவ் 3 மெமரிஸ். ஒன்று வந்து ராமஜெயம் பஸ் சர்வீஸ்னு அங்க ஒன்று இருந்தது. அவன் வந்து மொபசல் பஸ், இட்ஸ் நாட் டவுன் பஸ். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா எங்க வீட்டு வழியா போவான், எங்க ஸ்கூல்ல தாண்டி போகணும். ஸோ அதனால எனக்குன்னு மட்டும் என் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துவான். போய் நிற்பேன், கரெக்டா ராமஜெயம்னு வரும், நிற்பான், என்னை கூப்பிடுவான், நேரா போவான், ஸ்கூல்ல இறக்கி விடுவான், போயிடுவான். திருப்பி சாயங்காலம் வரும்போது ஸ்கூல்ல பிக்கப் பண்ணி வீட்டுல விடுவான். என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் 4 மணி 4:15 ஸ்கூல் விட்டுரும். பட் இவன் பஸ் வந்து 4:45 தான் வரும். ஸோ ஐ யூஸ் டு வெயிட். எல்லா பசங்களும் போயிடுவாங்க, 4:45 பஸ் வரும், ஏறுவேன், வீட்டுக்கு வருவேன். இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த பஸ் பிரேக் டவுன். காலையில கொண்டு போய் விட்டுட்டான், மத்தியானம் பிரேக் டவுன், அந்த ட்ரிப்பு வரல. நான் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கேன், 4:45, எல்லா பசங்களும் போயிட்டாங்க, நின்றுட்டு இருக்கேன், ராமஜெயம் வரல. ராமஜெயம் வரும் 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 நின்றுட்டு இருக்கேன். 5 மணி, 5:15 மணி, 5:30 மணி, 5:45 மணி ஆச்சு. கையில காசு இல்ல. ஸ்கூல்ல எங்கெல்லாம் எங்கிருந்து காசு கொடுக்குறது, காசு இல்ல சுத்தமா. நின்றுட்டு இருக்கேன். எதிர்க்க எங்க ஸ்கூலுக்கு எதிர்க்க வந்து என்னன்னா இந்த கயிறு திரிக்கிறவங்க 2 பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் சுத்திட்டு கர்றன்னு சுத்துவாங்க, அந்த கயிறு திரிக்கிற வேலை. அதுல ஒரு அம்மா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது. அங்க பொம்பளைங்க தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாம். பொம்மா அப்படி இருந்து என்ன தம்பி இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி ராமஜெயம் பஸ்ல ஏறுவேன். ஆமா நீ பாத்துருக்கேன் நானு, என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வரவே இல்லை, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இவ்வளவு பஸ் வருதே, போக வேண்டியதானே. அது என்ன கையில காசு இல்ல அப்படின்னு. அது காசு இல்லைன்னு சொல்லும் போதே கண்ணுல எல்லாம் தண்ணி அப்படி நிக்குது. ஐயோ நம்ம இவங்ககிட்ட அப்படி சொல்றோமேன்னு. உடனே ஆமா அதுக்கு என்ன தம்பி எங்க இறங்கணும்னு, டிஎஸ்பி பங்களான்னு. 10 பைசா நான் எடுத்துட்டு வந்து தரேன், நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் குடிசையில போய் எடுத்துட்டு வந்து அந்த 10 பைசா அந்த புது காயின் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துச்சு. ரொம்ப கேவலமா போச்சு. சரி வாங்கிட்டு அடுத்த பஸ் வரும்போது ஏறி வந்துட்டு இருந்தேன். இங்க கதை என்னன்னா, அப்பா கேம்புக்கு போயிருக்காரு, அம்மா மட்டும் தனியா வீட்டுல இருக்காங்க. பையன் வருவான் 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 வருவான்னு பார்த்து வரலன்னு அவங்க பொறுக்க முடியாம ஒரு ரிக்ஷா வச்சுக்கிட்டு ஷீ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஸ்கூலு. அந்த டிஎஸ்பி பங்களா கிட்ட ஒரு ரவுண்டானா இருக்கும். இவங்க இப்படி போய் வரணும், பஸ் இப்படி வரும். இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்து இறங்குச்சு, பஸ் வந்து நின்றுச்சு. இதுல வருவானோ பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அங்க சைக்கிள் ரிக்ஷால இறங்கி அப்படியே பஸ் கடையில குனிஞ்சு பார்த்திருக்காங்க. பார்த்தா 2 குச்சி கால் இறங்குச்சு. அம்மா 2 குச்சி கால் இறங்கிச்சு. இதுதான் ரவி புடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வராங்க. நான் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன், பின்னால ரவி ரவின்னு குரல் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அம்மா. என்னடான்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னேன். சரி உன் மேல நீ 4 நாள் எடுத்து டப்பால போட்டுக்கோ, அது செலவாக திருப்பி போட்டுக்கோ, கையில காசு இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. மறுநாளே அந்த பெட்டியில போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 10 பைசா கொடுத்தாங்க. நான் காலங்காத்தாலும் மறுநாள் போய் அந்த பஸ்ல இறங்கணுன்னு நேரம் அந்த அம்மா போய் குடிசையில போய் இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுத்தேன். இதுக்கு என்ன தம்பி இவ்வளவு அவசரம், சாயங்காலம் கொடுக்க கூடாதா, ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரம் பெல் அடிக்குது, நீ இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்க, போங்க 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 அப்படின்னாங்க. அது ஒண்ணு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 6 மந்த்ஸ், ஒரு அந்த ஒரு 6 மந்த்ஸ் வந்து அந்த பஸ் வந்து எஃப்சிக்கு போயிருச்சு. அந்த பஸ் வராது அப்படின்ட்டான். 2 மாசமும் 3 மாசமும் அந்த பஸ் வராதுன்ட்டாங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு ஒரு ரிக்ஷாக்காரர் வச்சாரு. ரிக்ஷாக்காரரு ராஜுன்னு அவர் பேரு. அவர் வருவாரு பின்னால, அவர் எம்ஜிஆர் ரசிகர். பின்னால கொடியெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னை எடுத்துட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. எங்களுக்குள்ள ஒரு டீலிங் என்னன்னா,
ஸ்கூல்ல போகும்போது நான் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கிறது போவேன். வரும்போது நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுவேன், அவர் பின்னால உட்காரணும். இதுதான் கண்டிஷன். எனக்கு அப்பதான் ஓட்ட பிடிக்குமே. சோ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வருவேன். அங்க நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது இறங்கி நாங்க பிளேஸ் மாத்திப்போம். சோ திஸ் வாஸ் ஸ்கூலுக்கு வரனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நான் சாப்பாடு ஒரு 11:30 மணிக்கு அந்த மாதிரி அம்மா ரெடி பண்ணி ஒரு பேக்ல போட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் நேரம் என்ன பண்ணுவாரு, எச்எம் ரூம் பக்கத்துல நோட்டீஸ் போர்டு இப்படி சாட்சி வச்சிருப்பாங்க, செவுத்துல வந்து இப்படி சாட்சி வச்சிருப்பாங்க, அதுக்கு நடுவில் வச்சுட்டு போயிடுவாரு அவரு. நான் லஞ்ச் டயத்துல வந்து அதை சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேயே வச்சுட்டு நான் போயிடுவேன். சாயங்காலம் அவர் வரும்போது எடுத்துட்டு வருவோம், இல்ல அதுக்கு முன்னால அவர் வந்தாருன்னா அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. இதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி லஞ்ச் டயத்துல வந்து பாக்குறேன், என் பேக் இல்ல, வேற ஏதோ ப்ளூல துணி பேக் ஏதோ இருந்திருக்கு. ஐயோ அந்த பேக்லாம் நம்ம தொடக்கூடாது, நம்ம பேக் வரலையேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி வருவாங்கன்னு பார்த்தேன். லஞ்ச் முடிஞ்சிருச்சு, பெல் அடிச்சிருச்சு. சரி போ இன்னைக்கு பட்னி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டேன் கிளாஸ்க்கு. இவரு 3:30-4 மணிக்கு வந்தவரு பைய எடுத்து, என்னப்பா கெயினுமா இருக்கு, ஐயோ இது நம்ம பையா, இது வேற ஏதோ பையா இருந்தது, நான் சாப்பிடவே இல்லைன்னு. ஐயோ அம்மா தெரிஞ்ச தொலைச்சாங்க. அந்த இதுல யாரு பையப்பா நம்ம தானே மத்தவங்க பொருள் தொடக்கூடாது, என்னோட பைய இல்ல அதனால நான் தொல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சு 4 மணிக்கு சாப்பிட்டு ஊட்டிட்டு வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு கூட்டிட்டு போனோம். அது ஒண்ணு நடந்தது. அடுத்தது மணி போறோம் லஞ்ச் பேக். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்து ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ட்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா அங்கேருந்து நேரம் ட்ரிச்சி போய் திருப்பியும் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மெயின் காட் கேட் பக்கத்துல இருக்கிற ஸ்கூலு, திருப்பியும் ஷூவு பேட்ஜ் டை எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்துட்டு மெரூன் யூனிஃபார்ம் போட்டுட்டு திருச்சி போனோம். போனா கோட்டலியில டிரான்ஸ்ஃபர். கோட்டலியில டிரான்ஸ்ஃபர் ஆகி வி கேம் டு புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில இருக்கிறதே பெரிய ஸ்கூல் பிரகதாம்பாள் ஸ்கூல். ஸோ பிரகதாம்பால்ல நாங்க ஜாயின் பண்ணோம். கோட்டலியில இருந்து இது அங்க போனா திருப்பி தேட்ச் டு ரூஃப், பேக் டு பாத்ரூம் செப்பல், நோ யூனிஃபார்ம், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அங்க போய் 7th முடிச்சோம். அப்போதான் வந்து சரி இந்த மாதிரியே தாத்தா எல்லாம் ஒரே திட்டு, இந்த மாதிரி பசங்களை கோட்டலில இருந்து மாத்தினீங்களா அப்படி இப்படின்னு. அப்பா சரி என்ன பண்ணலாம்னா பாய்லர் பிளான்ட்ல அப்பதான் அந்த பானுச்சித்தி அவங்க ஃபேமிலியில என் ரவின்னு ஒரு பையன், அவனும் என்னோட சேம் ஏஜ் சேம் கிளாஸ், சரி அங்க போட்டுருவோம் அவனை, போட்டு 8th இருந்து அவன் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகாம அங்க முடிகிற வரைக்கும் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, திருச்சியில பாய்லர் பிளான்ட் ஹை ஸ்கூல்ல போட்டாங்க. போட்டா அது ஒரு மாடரேட் ஸ்கூல், ஓரளவுக்கு ரொம்ப இதுவும் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் டீசன்ட் ஸ்கூல். இப்போ வரைக்கும் எல்லாமே போயிட்டு இருந்தோம். போயிட்டு 8th அங்க முடிச்சேன். அதுக்குள்ளேயும் அப்பாவுக்கு சென்னையில டிரான்ஸ்ஃபர். நடுவில் செங்கல்பட்டுல இருக்கும்போது நான் திருச்சியில இருந்தேன். அப்புறம் அப்பாவுக்கு சென்னை வந்தாச்சு. சென்னை வந்தோன்னே எல்லாரும் சென்னையில ஸ்கூல் நல்லா இருக்கும் அங்க மாத்துங்க அது பெஸ்ட்னா, அதுக்குள்ளேயே இங்க வந்து அம்மா வந்துதான், அப்பா தான் கேட்க மாட்டாரு, வாரம் ஆனா கிளம்பிடுவாரு திருச்சிக்கு. காலையில கிளம்ப வேண்டியது, நைட்டு 12 மணிக்கு வர வேண்டியது, அப்படி இப்படின்னு அப்பா அழைச்சலானோன்னு, அப்பா இந்த மாதிரி எல்லாம் ட்ரிப் அடிச்சா முடியாது, அப்பா கேட்காம வருவார் ஒரு பாட்டுக்கு. ஃப்ரைடே ஆஃபீஸ் முடிஞ்சு சாட்டர்டே அப்பெல்லாம் இருந்தது, சாட்டர்டே 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல ஆஃபீஸ் முடிஞ்சு ஓட்டிட்டு வருவார் தனியா வந்து. 12 மணிக்கு திருச்சி வந்து எல்லாம் பண்ணிட்டு திருப்பி சண்டே திருப்பி போறது, இதெல்லாம் அழைச்சல் பார்த்து எப்பா வந்தாச்சு இதுலயே படிக்கலாம் என்னோடய வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு திருவிக்கா வந்தோம். ஷெனாய் நகர்ல வந்து 9th 10th முடிச்சேன். 10th வரைக்கும் தான் சொல்லணுமா? 10th அதுல வந்து அங்க படிக்கும் போது என்ன அப்படின்னா 10th திருவிக்காலன்னா இதை சொல்றேன், என்னோட ஜாப் என்ன அப்படின்னா, இப்போ இது எல்லாமே நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும், அதாவது 6th 7th 9th 10th எல்லாம் என்னோட ஜாப் மெயினா என்ன அப்படின்னா, காலையில காருக்கு தண்ணி ஆயில் பார்க்கணும், டெய்லி காரு கழுவணும், டெய்லி இல்ல வாரத்துல 2 நாள் 3 நாள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணணும். அப்பா ஷேவ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாரு, அதெல்லாம் கழுவி வைக்கணும். அப்புறம் இந்த பசங்களை வள்ளியம்மாள் ஸ்கூல்ல படிப்பாங்க, ரமேஷும் உமாவும், காலையில ஸ்கூல்ல விட்டுட்டு நான் போயிடுவேன் ஸ்கூலுக்கு, திருப்பி ஈவினிங் வந்து இவங்களை 2 பேரும் கூட்டிட்டு வரணும். தீஸ் ஆர் ஆல் மை எரண்ட்ஸ். என்னோட கான்செப்ட்ல படிச்சான்னா அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல ரெட் மார்க் வரக்கூடாது, அவ்வளவுதான், பாஸ் ஆகணும். தட் வாஸ் மை கான்செப்ட். பாஸ் ஆச்சுன்னா யாருமே எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ மேத்ஸ், தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி பிரச்சனை இல்லை, எப்படியாவது பாஸ் பண்ணிடுவோம். இந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வாஸ் இது, அதுல எப்படியாவது இது பண்ணி அது பண்ணி
அந்த 35-40 மார்க்ஸ் வந்துருச்சுன்னா nobody will ask any question and I have done my job. இதுல எப்படின்னா திருச்சியில அதாவது 6th கிருஷ்ணசாமி முதலியார்ல எப்படியும் அந்த 15th ரேங்க் 16th ரேங்க் வந்துடும். ஏன்னா பாஸ் ஆனாலே கிளாஸ்ல 45 பேர் இருப்பாங்க, ஆல் பாஸ் பண்றதே 20 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ 20க்குள்ள ரேங்க் வந்துடும். nobody was worried. திருச்சி சென்ட் ஜோசப் போனா என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஹோட்டல் எழுதிட்டு வந்துட்டோம், மார்க்கே வாங்கல. அங்க எல்லாம் மார்க் வாங்கியிருந்தேன்னா அங்கெல்லாம் நான் இருந்திருந்தேன்னா 7th ஸ்டாண்டர்ட் தாண்டி இருக்க மாட்டேன். தட் வாஸ் இந்த ஸ்கூல். அதாவது ஐ திங்க் இட் இஸ் மெட்ரிகுலேஷன் லெவல்னு நினைக்கிறேன். இவ்வளவு புக் எடுத்துட்டு போவோம். அப்பெல்லாம் எங்களுக்கு மெட்ரிகுலேஷன் படிக்கிறேன்னா கவர்மெண்ட் படிக்கிறேன்னா தெரியாது. ஸோ 7th ஹோட்டலுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தாலும் பிரகதம்பா ஸ்கூல் அதே மாதிரி கிளாஸ்ல மொத்தம் பாஸ் பண்றதே 12 பேர் 13 பேர் தான் இருப்பான். ஸோ பாஸ் ஆனா 10 ரேங்க் 11 ரேங்க் வந்துருவேன். அவ்வளவுதான், அதுதான் ஏம். அதுதான் எல்லா வரைக்கும் ரைட். அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க, நான் வந்து முன்னால உட்காந்துருப்பேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்து உட்காந்துருவேன். என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன், அது பாஸ் ஆயிருங்க, அடுத்த எக்ஸாம் படிக்கணும்ல அப்படின்ட்டுருவேன். எக்ஸாம் முடியல அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பெல் அடிப்பாங்க, முடிச்சவங்க வெளியில வரலாம். நானும் அடிச்சானா ஃபர்ஸ்ட் வெளியில வர்றது நான் தான். அதுவும் இங்கிலீஷ் எல்லாம் எழுதுனேன்னா பாதி முக்காவாசிக்கு மேல எழுதுனேன்னா அது எழுத்தே இருக்காது. சரி சரி ஓகே இவ்வளவு எழுதிருக்கோம் பாஸ் பண்ணிட மாட்டேன்னா எனக்கே தெரிஞ்சிடும் அது பாஸ் மார்க் வந்துரும்னு. ஐ வில் கம் அவுட். தலையால அடிச்சுப்பாங்க, ஏன்டா இது பாஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன அப்படின்னு. அந்த கான்செப்டே மைண்ட்ல இல்ல. ஐ ஹாவ் டு பாஸ், தட்ஸ் ஆல். அது வரைக்கும் 10th வரைக்கும் அந்த மாதிரி தான். 10th எழுதினேன், அப்பவே எழுதி முடிச்சோடனே ஐ வில் பாஸ், நான் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஐ பாஸ்ட் 50%. தட்ஸ் ஆல் அப் டு 10th. அதுக்கப்புறம் தான் பெரிய கதை இருக்கு, அடுத்த சொல்லலாம். ரவின்னு சொன்ன இதுல திருச்சியில அவன் பத்மநாபன் பேரு நம்ம கூப்பிடுறது பத்மநாபன் பேரு. இப்பதான் அவங்க நடராஜன் அவங்க பீச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இப்பதான் இறந்தாரு, 1 year ஆச்சு.